எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். இனிமேவும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. எனக்கு 2 கைகால் உடைஞ்ச மாதிரி தான் நினைப்பேன். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கும் போது நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்திருக்காது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 148 திரைப்படத்தில் வேற எந்த மொழியிலேயாவது போய் நடிச்சனா? நடிக்கல. மொழி தாய்மொழி தமிழ், அதை மாற்றவே முடியாது. அதற்கு நானும் விடமாட்டேன். தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியாக இருப்பேன். இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன். என்ன ஆக போகிறது? நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து கிடையாது, என்னுடைய பேர் இருக்கட்டுமே. அந்த ஒரே உரிமையில தான் நான் மேலோட்டமாக ஏசியில் உட்காந்து மேலோட்டமாக இப்படியெல்லாம் மேடை பார்த்தவன் இல்லை. ரைஸ் மில்ல கடுமையான வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சவன். நான் ஆத்திரப்பட்டு தான் சொல்கிறேன். உங்களையெல்லாம் எங்கேயோ உட்கார வச்சிருக்கலாம். ஒரு சீனாவை பற்றி பேசுகிறான், அமெரிக்காவை பற்றி பேசுகிறான். எனக்கு அதை பற்றியெல்லாம் பேச தெரியாது. ஆனால் சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை. ஏன்னா மக்களோட அடிமட்டம் என்ன, அவங்களுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமா? அவங்களோட குடிசையில் உட்காந்து நான் தூங்கி இருக்கேன், சிம்னி விளக்கில் நான் படுத்தலாம் உருண்டிருக்கேங்கிறது யாரும் புரியாமல் இருக்கிறாங்க. இந்த வாதத்தை பார்த்து தான் நான் சொன்னேன், நான் வருவேன். ஏன் வெறி? ஏன் மக்கள்ரா, ஏன் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன? நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் மட்டும் உட்காந்துட்டு போக வேண்டியதானே? நான் நடிச்சுட்டு போகிறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கியிருக்கலாம், இப்போ குறைச்சி வாங்கிட்டு போகிறேன். ஆக பணம் தானே, எனக்கு தேவையில்லை. அந்த வருமானத்திலையும் நான் வீடு விற்று தான் நான் இந்த மாநாடு நடத்துகிறேனே தவிர, மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்லை. 6லும் சாவு 100லும் சாவு. எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் வாட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு பெரிய வசதியாக படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்போ தரையில் படுக்க சொன்னால் வாடு நல்லா படுத்துங்குவேன். ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா? இங்கே ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த மனசில் எந்த பயம் கிடையாது. போய் தைரியமாக நான் மாறுதட்டி சொல்லுவேன். சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது. எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதே முருகன் மேலே தர்காவும் இருக்கார். எல்லாரையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன். கிறிஸ்துவ மதம் நான் படித்த ஸ்கூல்கள் அதிகமாக இங்கே கிறிஸ்துவ ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்களின் சத்தியமாகவும் சொல்கிறேன், நிச்சயமாக லஞ்ச லாவணத்தை ஒழிக்க முடியும் முடியும் முடியும். நிச்சயமாக அதை நான் செய்து காட்டுகிறேன். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் 2005 கட்சி துவங்கிய போது ஆற்றிய உருக்கமான முதல் அரசியல் உரை தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. சோசியல் ட்ரெண்ட் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.